ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான ஆந்திரா ஸ்டைலில் ரொம்ப சிம்பிளான சுரக்காய் குழம்பு எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ரொம்ப சிம்பிள் தாங்க. நான் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தாங்க உங்களுக்கும் புரியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்கறதுல சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. சொரக்காயை கட் பண்ணி கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. 2 பெரிய வெங்காயம், 3 பெரிய சைஸ் தக்காளி, 3 பூண்டு பல் எல்லாமே குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கோங்க. இப்போ சொரக்காயும் கழுவி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கரோ இல்லை கடாயை எடுத்து வச்சுக்கோங்க. 8 டீஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுமே கொஞ்சமாக கடுகு, 2 கொத்து பச்சை கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கடுகு நல்லா வெடிவிட்டுங்க. இது கூடவே 2 காஞ்ச மிளகா அப்படியே போட்டிருக்குங்க. கட் பண்ணி வச்சுக்க பூண்டு இதுக்குள்ளே போட்டுக்கலாம். பூண்டு நல்லா பொரிஞ்சு வரணுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை 1 நிமிஷம் போல் வதக்கி வச்சுருங்க. இப்போ கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, நீங்களே பாருங்கள். இப்போ நம்ம தக்காளி போட்டுக்கலாங்க. இப்போ தக்காளி போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இது கூடவே 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் போல் குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கரண்டி வச்சு நல்லா வதக்கி வச்சுருங்க. இப்போ நம்ம கழுவி வச்சுருக்க சொரக்காய் எடுத்து போட்டுக்கோங்க. இப்போ நான் எல்லா சொரக்காயும் போட்டாச்சுங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு கரண்டி வச்சோ இல்லை இதே போல் கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ திரும்பவும் கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க ஒரு டைமு. ஒரு நிமிஷம் போல் இப்படியே விட்டுருங்க கேஸ் ஸ்டவ்வில். இப்படியே இது கூடவே தேவையான அளவுக்கு கல்லுப்பு இல்லை சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு நிமிஷம் போல் கேஸ் ஸ்டவ்வில் இப்படியே காய் ஃபுல்லாகவே வதங்கட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாதினா தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டுங்க. நம்ம காய் எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கு மேலே கொஞ்சமாக தண்ணி வரணுங்க. நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேங்க. சொரக்காய் குழம்பு பார்த்தீங்கன்னா அதிகமாக தண்ணி சேர்த்துறாதீங்க. ஏன்னா சொரக்காய் குழம்பு வந்து தண்ணி அது இறங்கி வரும். அதனால சொரக்காய் குழம்புல தண்ணி அதிகமாக சேர்த்துறாதீங்க. இப்போ பாருங்கள், நான் இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் மூடி போட்டு வேக வச்சுக்கிறேங்க. நீங்கள் கடாயிலையோ இல்லை குக்கர்லேயோ வச்சுருந்தா மூடி போட்டு ஒரு 3 விசில் விட்டுக்கோங்க. கடாயில் ஒரு 10 நிமிஷம் போல் கொதிக்க விடுங்க. இப்போ விசில் வர டைமுக்குள்ளே நம்ம வேர்க்கடலையை வறுத்து எடுத்துக்கலாம். நான் 50 கிராம் வேர்க்கடலை வறுத்து எடுத்துக்கிறேங்க. வறுத்து எடுத்துட்டு நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க ஒன்று மதியமாக. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நான் பொடிச்சு வச்சுருக்கேன். இப்போ நம்ம சொரக்காயும் விசில் விட்டாச்சு, எடுத்தாச்சு, ஓப்பனும் பண்ணியாச்சுங்க. இப்போ திரும்பவும் கேஸ் ஸ்டவ்வில் ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம உடச்சி வச்ச வேர்க்கடலையும் ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு 5 நிமிஷம் போல் இப்படியே கேஸ் ஸ்டவ்வில் கொதிக்கட்டுங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள் தாங்க குழம்பு, ஆனால் டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, குழம்பு ரெடி ஆகிடுச்சு. பார்க்கறதுக்கு சிம்பிளாக தாங்க இருக்கும், ஆனால் மற்ற குழம்பை விட இந்த குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளான குழம்பு தாங்க, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
அவ்வளோதாங்க, சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு பிளேட்டில் சாப்பாடு போட்டு கொஞ்சமாக குழம்பு ஊற்றிட்டு அதே போல் கொஞ்சமாக ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் வச்சு சாப்பிட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு பார்க்கலாம் வேற ஒரு வீடியோவில்.